ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, பூஜை ரூமுக்கு தேவையான நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை முறையாக பார்க்குறதா மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸு, பூஜை ரூமுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் இருக்குது. அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? ஃபஸ்ட் டிப் நம்ம பூஜை ரூமு க்ளீன் பண்ணுறப்ப அந்த தண்ணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணுவோம்ல, அந்த க்ளீன் பண்ணுற தண்ணியில் கொஞ்சமாக ரோஸ் வாட்ரு இல்லாட்டி பன்னீர்னு சொல்லுவாங்க, இது கலந்துக்குங்க. இது நீங்கள் கலந்தீங்கன்னா ரொம்ப வாசமாகவும் இருக்கும். நம்ம பூஜை ரூமை திறக்கிறப்பவே அந்த ஒரு ஸ்மெல் அடிக்கும், நல்லா குட் ஸ்மெல்லாக இருக்கும், குட் வைப்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை ஊற்றி நீங்கள் தொடச்சி பாருங்கள். இது எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். பன்னீர்னு நீங்கள் கேட்டாலே 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ரேட்டெல்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கற்பூரம் வாங்கி வச்சுருப்போம். கொஞ்ச நாள்லேயே கற்பூரம்லாம் ஒரு மாதிரி நம்ம அப்பப்போ திறந்து இது பண்ணுறதுனால கற்பூரம் ஒரு மாதிரி காற்று போன மாதிரி கொஞ்சம் கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும். அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு 4-5 மிளகு மட்டும் போட்டு வைங்க. என்கிட்ட இது நான் சின்ன பாக்கெட் போட்டனால கொஞ்சமாக தெரியுது, அதனால் நான் கொஞ்சமாக மிளகு போட்டிருக்கேன். நிறைய நீங்கள் கற்பூரம் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்து ஒரு 10 மிளகு போடுங்க. நான் இதில் 5 மிளகு தான் போட்டிருக்கிறேன். 10 மிளகு போட்டு வச்சிங்கன்னா கற்பூரம் கரையாமல் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? நம்ம பூஜைக்கு மஞ்சளும் குங்குமமும் வாங்கி வச்சுருப்போம். அது ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி வண்டு வந்துடும், ஒரு மாதிரி ஸ்மெல்லே கொஞ்சம் மாறின மாதிரி ஆகிடும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சள்லேயும் குங்குமத்துலேயும் ஒரு 4 கிராம்பு மட்டும் போட்டு வைங்க. இதில் ஒரு நாள் அதில் 4 நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த வண்டும் வராது, வண்டு பூச்சி எதுவுமே வராது. போட்டு கலந்து மட்டும் வச்சுருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் டிப் நம்ம விளக்கு தேய்க்கிறதுக்கு முதல்ல நம்ம விளக்கு தேய்க்கிறதுக்கு அதில் இருக்க திரியை எடுத்துட்டு அந்த எண்ணெய் பசுப்பு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இருக்கும்ல, அதை நம்ம ஒரு பேப்பராலேயோ இல்லாட்டி டிஷ்யூ பேப்பராலேயோ இல்லாட்டி ஒரு காட்டன் துணி இருந்தாலும் அதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்குங்க. நான் இது பேப்பரில் தான் தொடச்சி எடுத்துருக்கிறேன். நமக்கு இது இந்த காலண்டரில் டெய்லி கிளிப்போம் பார்த்திங்களா, அந்த காலண்டர் பேப்பரே நமக்கு நல்லா யூஸாக இருக்கும். இந்த மாதிரி பிசுப்பு எண்ணெயெல்லாம் தொடச்சி எடுக்கிறதுக்கு டக்குன்னு அதை தான் வச்சு நான் துடைக்கிறேன். அதை தொடச்சிட்டு அப்புறம் நம்ம தேய்ச்சோம்னா நல்லாயிருக்கும். கையிலலாம் பிசுன்னு ஒட்டாது, டக்குன்னு நமக்கு க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். இல்லாட்டி நம்ம அப்படியே வச்சு தேய்க்கிறப்ப சீக்கிரமாக க்ளீன் ஆன மாதிரி தெரியாது, அதனால் அப்படி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சபினா எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு லெமன் கட் பண்ணி இல்லை உள்ளே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு லெமன் மட்டும் கட் பண்ணி ஊற்றுங்க. நல்லா புழிஞ்சு விட்டுக்குங்க எல்லா சாருமே. வேறு எதுவுமே நமக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, லெமனும் சபினா மட்டும்தான். அவ்வளோதான். நம்ம விளக்கு ஜாமான் தேய்க்கிறதுக்குன்னு தனியாக நார் வச்சுருப்போம். அந்த நாரை எடுத்துக்குங்க. நார் எடுத்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக தொட்டுட்டு நீங்கள் தேய்ச்சிங்கனாலே போதும், பளபளன்னு ஆகிடும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாகவே தேய்ங்க, நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். பாருங்கள், நான் எப்படி தேய்க்கிறேன்னு பாருங்கள். தேய்ச்சி எப்படி கழுவி எடுக்கிறப்ப எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சு. இதை ஒரு ஈரப்பதத்தை ஒரு காட்டன் துணியால் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. சூப்பராக அவ்வளோதான், விளக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்படி பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் டிப் நம்ம விளக்கு ஏற்றும்போது டக்குன்னு நம்ம திரி நல்லா பிடிக்கிறதுக்கு, பற்ற வைக்கும்போது நல்லா பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக ஒரு துளி போல் நீங்கள் போட்டிங்கன்னா போதும், சட்டுன்னு பற்ற வச்சிடலாம், சீக்கிரமாக எரிஞ்சிரும். ரொம்ப நேரம் நம்ம எரியணும்னு அவசியம் இல்லை, டக்குன்னு நல்லா மணமாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா?
நம்ம வந்து அன்னபூரணி எல்லார் வீட்லேயும் அன்னபூரணி இருக்கும். அந்த அன்னபூரணி வைக்கிறப்ப அதில் அரிசி போடுங்க. அரிசி போட்டுட்டு அதில் ரூ. 1 காயினோ ரூ. 5 காயினோ ஒரு காயின் வச்சுட்டு அது மேலே சாமியை வைங்க. அப்படி வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம். அன்னபூரணி வந்து அதில் ஒரு கரண்டி வச்சுருப்பாங்க. அந்த கரண்டிலையும் ஒரு 2 அரிசி எடுத்து போடுங்க. எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக அன்னபூரணி இருக்கணும். நமக்கு அன்னத்துக்கு குறைவில்லாமல் இருக்கிறது இந்த அன்னபூரணி தான். அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் வச்சு சாமி கும்பிடுங்க. போட்டாவோ சிலையோ எதுனாலும் வச்சுக்கலாம். இப்படி வச்சு சாமி கும்பிடுங்க, ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம சாமி படம்லாம் வச்சுருப்போம். சாமி படம்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு விபூதி போட்டு க்ளீன் பண்ணுங்கள். நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். வேறு எதுவும் போட வேண்டியதில்லை. விபூதி மட்டும் போட்டுட்டு நல்லா ஒரு காட்டன் துணியில் துடைச்சிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும் கண்ணாடி வந்து. இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். அந்த உட்டுலாம் வந்து லைட்டாக நம்ம ஜவ்வாதும் பன்னீரும் கலந்து தொடங்க நல்லா வாசமாக இருக்கும். கண்ணாடிக்கு வந்து இது போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பூ வைக்கிறதுக்கு நம்ம லப்பர் இருக்கும் பாருங்கள், அந்த லப்பர் பேண்ட் ஒன்று போட்டு விட்டுட்டு அது மேலே நீங்கள் பூவை வச்சு விட்டிங்கன்னா பூவும் கீழே விழாமல் நிற்கும். நல்லா அழகாக மாலை மாதிரியும் அழகாக நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஒரே ஒரு லப்பர் மட்டும் போட்டுக்கிடுங்க. சாப்பாடுக்கெலாம் கட்டி கொடுப்பாங்களா, அந்த லப்பர் போட்டாலே போதும். சூப்பராகிடுச்சு பாருங்கள். மாலை மாதிரியே செட் பண்ணிடலாம். கீழவும் விழுகவே விழுகாது பூ வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பூ வைக்கிறப்ப வந்து பேனா மூடி நம்மக்கிட்ட இருக்கும். அந்த ஒரே ஒரு சாமந்தி ரோஸு அந்த மாதிரி வைக்கணுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். பேனா மூடியை பின்னாடி வச்சு நான் ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்ட வச்சுருங்க. ஒட்ட வச்சுட்டு அந்த பேனா ஒட்ட வச்சுட்டு அந்த பேனா மூடியில் அந்த பூவை சொருகுனோம்னா கீழே விழுகவே விழுகாது. பூ வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், அழகாகவும் இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் இப்போ வந்து எல்லார் வீட்லேயுமே நம்ம உருளியில் தண்ணி வச்சுருப்போம். சாமி ரூம்லேயோ இல்லாட்டி ஹால்லேயோ எதில் வேணாலும் வைக்கலாம். இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். நமக்கே ஒரு எனர்ஜெட்டிக்காக நல்லாயிருக்கும். பார்க்குறக்கும் நல்லா குட் வைப்ஸாக இருக்கும். 2 நாளைக்கு ஒருக்கா நம்ம அந்த பூவெல்லாம் மாற்றுறப்ப ரொம்ப அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். அதனால் எல்லார் வீட்லேயுமே உருளியில் தண்ணி ஊற்றி பூ போட்டு வைங்க. அதில் வந்து கொஞ்சமாக பன்னீர் கலந்துக்குங்க. கொஞ்சம் ஜவ்வாது போடுங்க, நல்லா மணமாக இருக்கிறதுக்காக. அப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம். இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ண தோணும். அதுக்காக தான் எல்லாமே கலந்துக்கிறோம். நல்லா மணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பூ டெக்கரேஷன் பண்ணலாம். வீடே நல்லா கமன்னு மணமாக இருக்கும். உருளி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி பாருங்கள் உருளியை. நமக்கே ஒரு எனர்ஜியாக இருக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ண தோணும். இதை பார்க்குறப்பவே மைண்டும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டிலலாம் கண் திஷ்டி போகிறதுக்கு நம்ம இது வந்து நிலவாசலில் இந்த மாதிரி வைங்க. ஒரு கொஞ்சம் குங்குமம், கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்குங்க. ஒரு லெமன் எடுத்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் இல்லைங்க மஞ்சள், ஒரு பக்கம் குங்குமம் வச்சு 2 பக்கம் வாசல்லையும் ஒன்று வைங்க. இது வந்து வாரம் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக வைங்க. வீட்டுக்கு ரொம்ப நல்லது. கண் திஷ்டி வராது. நிலவாசலில் இதை வச்சு விடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் டிப் வந்து
நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வந்து ஒரு இது அகல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஜவ்வாது எல்லாம் கலந்து நம்ம வந்து பூஜை ரூமில் ஒரு ஓரத்தில் வச்சு விடுங்க. இது வைக்கிறனால வந்து நமக்கு பூஜை ரூம் நல்லா மணமாகவும் இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும், வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அதுக்காகவே இது வைக்கலாம். ஒரு ஓரமாக வச்சு விடுங்க பூஜை ரூமில். இது வந்து ஏலக்காய், சோம்பு, அப்புறம் வந்து ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இந்த 4 வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காமதேனை வந்து வீட்டில் நம்ம வச்சு வழிபடுறப்ப நம்ம வந்து நம்மளை பார்த்த மாதிரி தான் காமதேனை வைக்கணும். எப்போவுமே பூஜை ரூமில் வந்து இப்படி வைக்கக்கூடாது, பின்னாடி சைடு நம்மளை பார்த்த மாதிரி வைக்கணும். இதுதான் கரெக்டான முறை. பூஜை ரூமில் எப்போவுமே அப்படி வைங்க, இப்படி வைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெய்வேத்தியத்துக்கு எதுவும் இல்லைன்னா ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி வச்சுட்டு அதில் கொஞ்சம் கல்கண்டும் கொஞ்சம் தேனும் கலந்துக்குங்க. அதுவே நமக்கு வந்து நெய்வேத்தியம் எதுவும் இல்லாதப்ப இதை ஈஸியான முறையாக நம்ம செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக தேன், கொஞ்சம் கல்கண்டு, அவ்வளோதான் நெய்வேத்தியம் ரெடி. நம்ம அதுக்காக மெனக்கெட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க இந்த பொருளை வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய வீடியோ முறையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.